மக்களே! வணக்கம், வணக்கம், வணக்கம். அதாவது உலகத்துல இருக்கும் கோடான கோடி ஃபேன்ஸ் என்ன கேட்டாங்க அப்டின்னா, "எல்லா கிரிக்கெட் பத்தி பேசுறீங்களே, விமென்ஸ் கிரிக்கெட் பத்தி எப்ப பேசுவீங்க?" அப்டின்னு கேட்டாங்கன்னா, "அது எப்டி பேசாம இருப்போம்?" அப்டின்ட்டு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அந்த விக்டரிய செலிப்ரேட் பண்றதுக்காக நாங்க இங்க வந்தாச்சு. அண்ணா பிஃபோர் வி ஸ்டார்ட் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். டு யூ நோ Instagramல இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற விஷயங்கள் நெறைய இருக்கு. இந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற சாங் என்ன தெரியுமா? இதுதான் ஹிஸ்டரியிலேயே முதல் வாட்டி அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் நிஜமாவே வேர்ல்டுல ஆப்போசிட் சைட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். நீ பூமிக்கு இந்த பக்கம் இருக்க, நான் இந்த பக்கம் இருக்கேன். விவேக் வரா மாதிரி அடியில இருந்து ட்ரில் பண்ணி சேர்ந்துடலாம். யூஎஸ்ல இருக்கேன். நேத்து ஓ! தோ ஜெட் லேக் அப்படின்னு கேட்கறதுக்குள்ள இப்படி அடியில படுத்து அலாம் வச்சுட்டு எழுந்துடலாம், இப்போ எழுந்துடலாம் அப்படின்னு எழுந்தேன். 5 o'clock தூங்குனேன் ஈவினிங். ம், 12 ம். o'clock எழுந்தேன். இந்தியா டைம்ல தூங்கிட்டேன் இங்க வந்து. அ சரி, அதாவது எனிவே அதான் இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. Instagramல இப்ப வந்து கரண்ட்லி த ட்ரெண்டிங் சாங் என்னன்னு தெரியுமா? என்னோட ஃபேவரட் ராகா ஆஃப் ரிவெஞ்ச். அது இருக்கட்டும். பட் 90ஸ்ல இருந்து யூசுவலா சாங்ஸ் ட்ரெண்ட் ஆகும்ல. அந்த மாதிரி இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற சாங் என்னன்னா, அன்பே இருவரும் பொடிநடையாக அமெரிக்காவை ஆமா. வலம் அதான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பொடிநடையாக நீங்க எப்போ வந்து அமெரிக்காவ சுத்தி காட்ட போறீங்க? விளாக் பண்ண இதோ போறீங்க? இப்பதான் இதெல்லாம் இதோ இப்பதான் விளாக் பண்ணிருக்கேன். ப்ரொடியூசர் அத எடிட்ல உட்கார்ந்திருக்கேன்னு சொன்னாரு. விளாக் பண்ணி அனுப்பிச்சிருக்கேன். எம்எல்சினா என்ன? எம்எல்சினா என்ன? நானே 2 அவதாரமா வந்திருக்கேன். ஒன்னு விஸ்வநாதன், இன்னொன்னு ராம்மூர்த்தியா நானே வந்திருக்கேன். ராம்மூர்த்தியா உங்களுக்கு ஊர சுத்தி காட்டுறேன். விஸ்வநாதனா நான் வந்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுறேன். எம்எல்சில நான் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அட்ரஸ் பயங்கரமா இருக்கு சஸ்திகா. பயங்கரமான என்னன்னா, எங்க டீம் ம். வந்து கிரிக்கெட் விக்டோரியா ரன் பண்றாங்க சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ. ஓகே. டீம் ரூம்ல ஏகப்பட்ட விஷயங்கள். ரெக்கவரி ம். கிட்டு, ரெக்கவரி பூட்டு நேத்தெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி காலெல்லாம் ஒரே வலி. அந்த ஓ! நல்லா இந்த ஸ்பேஸ்க்கு போற மாரி ஸ்பேஸ் சூட் மாரி போட்டுன்னு வந்தேன். அதுவே கால்லாம் அமுக்கி விட்டுருச்சு. ஜாலியா இருக்கு. நல்லா இருக்கு அப்டின்ட்டு இருக்கீங்க. பட் எஸ் இங்க நாங்க அப்படி இல்ல. வந்து வயசாயிடுச்சு. இந்த மாரி ஐட்டம்ஸ்லாம் இல்லாம இருக்க முடியல. இயங்க முடியல. இந்த இந்த இயந்திரம் இயங்க முடியவில்லை. பரவால்ல, பரவால்ல. எங்களுக்கு இயக்கம் தான் முக்கியம். நீங்க இயங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து போதும். பட் இன்னொரு பக்கம் வந்து இந்தியா டெஃபினெட்லி இன்னைக்கு ஹேப்பி டீமா இருக்க போறாங்க. தி என்டையர் நேஷன் இஸ் ஹேப்பி பிகாஸ் ஆஃப் கோர்ஸ் தி இந்தியன் விமென் ஹேவ் ஒன் இட் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். இது அவங்களோட இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் கேம் விக்டரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் இம்பார்ட்டன்ட் இஸ் இட் அண்ணா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ரியலி கங்ராச்சுலேட் தீப்தி சர்மா. ஃபர்ஸ்ட் விமன் கிரிக்கெட்டர் டு கெட் 350 இன்டர்நேஷனல் விக்கெட்ஸ். எப்படி நம்ம வந்து அடிக்கடி வந்து குருணால் பாண்டியா கால் எமர்ஜென்சினா கால் ஃபார் எமர்ஜென்சி குருணால் பாண்டியாவோ இந்தியன் விமன்ஸ் டீம் வந்து கன்சிஸ்டன்டா தீப்தி சர்மாக்கு டயல் டி ஃபார் தீப்தி சர்மா டயல் பண்ணினே இருந்திருக்காங்க. எப்பெல்லாம் ஓகே. தேவையோ ஷி இஸ் ரியலி டெலிவர்ட். இன்னைக்கு கூட வந்து 50 பவர் பிளேல புடிச்சு நொறுக்கிட்டாங்க பாகிஸ்தான். பட் த வே தே கேம் பேக் வாஸ் த்ரூ தீப்தி சர்மா. அவங்களுக்கு நான் விஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்மிருதி மந்தனா ஃபேபுலஸ் நாக். ஸ்மிருதி மந்தனா ஆடும்போது எனக்கு லைட்டா வந்து 90s ம். சௌரவ் கங்குலி பேட்டிங் ஆடுவார். அப்படியே தடவி கொடுப்பாரு. அப்படியே பால் அப்படியே தடவுவார் ஆஃப் சைட்ல திருச்சின்னு போகும். இப்ப கூட ஒரு அந்த என்னது ஸ்ட்ரீட் கல்லி கிரிக்கெட் அந்த பசங்களோட பேட்டிங் ஆடும்போது இப்பவும் அதே மாதிரி கவர் டிரைவ் அடிக்கிறாரு. ஐயோ ம். உங்களோட அலம்பலுக்கு ஒரு அளவில்லையா தாதா அப்படின்னு கேட்கற மாதிரி ஸ்மிருதி மந்தனா தான் விமன்ஸ் டீமோட தாதா இல்ல தாதான்னு எப்படி சொல்றது, தீதின்னு வேணா சொல்லிக்கலாம். தீதி வேற லெவல்ல. சி தீதி நிஜமாவே ஹர்மன் தீதி. அது ஹர்மன் தி அது அவங்க டீமுக்கு. நம்ம ஓகே. சொல்றேன் இவங்க வந்து சௌரவ் கங்குலி மாதிரி ஆஃப் சைட்ல எக்ஸ்ட்ரா இப்பவும் சொல்றேன் சஸ்திகா அக்ராஸ் த குளோபல் கேம் அந்த எக்ஸ்ட்ரா கவர் மேல பால டிரைவ் பண்றது இல்ல ஸ்மிருதி மந்தனாக்கு நிகரா யாருமே இல்ல அக்ராஸ் போத் ஸ்போர்ட்ஸ். ஷி இஸ் ப்ராபப்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்ஸ் டு பிளே தட் வே. செம்ம டேலண்டட் பேட்டர். இன்னைக்கும் இட் வாஸ் அட் ஃபுல் டிஸ்பிளே. பட் தட் எஸ். அசைட் சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் இருந்தாலும் ரிச்சா கோஷோட ஒரு பயங்கரமான பர்ஸ்ட் கடைசியில் இருந்தாலும் I have a little few, I mean, few worries for this Indian women's team. ஓகே. Not the most clinical of games, சஸ்திகா. என்ன பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஒரு சில ஏரியாஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. இந்தியாவோட வீக்னஸஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட குரூப்ல சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா 2 டீம் இருக்கு. இட் மைட் நாட் பி ஈஸி. செமிஃபைனல் போகலாம். பவருக்கு கம்மி இருக்கு இந்த இந்தியன் விமன்ஸ் டீம்ல. பட் செமிஃபைனலுக்கு கூட ஒரு செக் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்தியாவோட பெஸ்ட் வென்யூவா இருக்கும். எஜ்பாஸ்டன் பால் கொஞ்சம் யா. திரும்பும் நிக்கும். 3 ஸ்பின்னர் ஆனாங்க. ஸ்பின் சோக் கழுத்து புடிச்சிட்டாங்க. குறவலையே புடிச்சிட்டாங்க பாகிஸ்தான் குறவலைய. பட் தி அதர் வென்யூஸ் வாண்ட் பி த சேம். ஓல்ட் டிராஃபர்ட்ல 2 கேம் ஆடுறாங்க. லீட்ஸ்ல ஒரு கேம் ஆடுறாங்க. ஆஸ்திரேலியாவோட எஸ். லார்ட்ஸ்ல விளையாடுறாங்க. வாண்ட் பி ஈஸி. ஆனா எட்ஜ்பாஸ்டன் பத்தி பிட்ச் பத்தி படிக்கிறப்போ there was something that I read. They said it's a hybrid pitch. அதாவது இது வந்து 3வது நாள் இன்னைக்கு அங்க கேம் நடக்குது. பட் since it's a hybrid pitch நிறைய சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறாங்க. For a layman to understand எங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஹைபிரிட் பிட்ச் அப்படின்னா பேசிக்கலி என்னன்னா இங்கிலாந்துல கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து அந்த ப்ரீமேட் பிச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் அதோட மெயின்டெனன்ஸ் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இப்ப நம்ம ஊரெல்லாம் பிச்சுனா என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் முடிச்ச உடனே
அந்த லேயரை வந்து நீ திருப்பி பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி நீ வந்து எந்த இடத்துலாம் ரஃப் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் கட் கிராஸ் போட்டு ஃபில் பண்ணிட்டு வாட்டர்ல விட்டுட்டு ரோல் பண்ணிட்டு மேல சன்னுக்கு ஓப்பனா விட்டுட்டு அந்த வேலையெல்லாம் நீ பண்ணணும். பட் இந்த ஹைபிரிட் பிச்சஸ்ல இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அன் ஆர்டிஃபிஷியல் சர்ஃபேஸ். ஸோ அந்த சர்ஃபேஸ்லாம் வந்து நான் உஸ்டர்ஷர் கவுண்டி கிரிக்கெட் விளையாட இந்த 2016-17 அப்பவே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க நெட்ஸ் எல்லாம். ஏன்னா என்னன்னா இந்தியால வந்து உனக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஊர்லலாம் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால வெரி எக்யூப்மெண்ட் ட்ரிவன் இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே. இப்ப நாங்க அமெரிக்கால இருக்கேன்ல, ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் இப்போ திருப்பி சொல்றேன், இந்தியா இன்னைக்கு வந்து நான் அந்த வீடியோலயும் சொல்லியிருக்கேன், இந்தியா இன்னைக்கு ஒரு டாப் ஆஃப் த வேர்ல்ட்ல டேலண்ட்ல இருக்கு, குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் ஹையா இருக்குன்னா அஃப்கோர்ஸ் பியூர்லி பை நம்பர்ஸ். இந்தியாவோட பாப்புலேஷன் வேற யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் இந்தியாஸ் கிரிக்கெட்டர்ஸ் அட் அ கிராஸ் ரூட் லெவல் அண்ட் ஈவன் அட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெவல் வந்து நல்ல விக்கெட்ஸ் கிடைக்கும் பிராக்டிஸ் பண்றதுக்கு. பெரும்பாலும் மற்ற கண்ட்ரிஸ்லாம் இப்ப யூஎஸ்ல இருக்கேன், பிராக்டிஸ் பிச்சஸ்லாம் ரொம்ப ஆவரேஜ். பிராக்டிஸ் பிச்சஸ்லாம் அப்படி இருந்தா மேட்ச்ல இருக்க மாதிரி அந்த பவுன்ஸ் அண்ட் பேஸை ரெப்ளிகேட் பண்றது கஷ்டம். சோ அது இருக்கிறதுனால இங்கிலாந்துலாம் வந்து வெரி மிஷினரி ட்ரிவன். இங்கிலாண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா வெயில் ஜாஸ்தி கிடையாது, நிறைய வாட்டர் கிடைக்கும், விக்கெட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பட் நிறைய மிஷினரி ட்ரிவன். நீ இன்ஃபேக்ட் வந்து கவர்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன்னா கவர்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆளுங்க இந்தியால மட்டும்தான் கவர்ஸை தூக்கினே ஓடுவாங்க, அங்கெல்லாம் அதெல்லாம் இருக்காது. அங்க ஒரு வண்டி மாதிரி இருக்கும், சர்ன்னு எடுத்துன்னு வருவான், அப்படியே பிரிப்பான், ரெண்டே ஆள் விக்கெட்டை மொத்த கிரவுண்டி கவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. இட் இஸ் ஆல் ஆட்டோமேட்டட். சோ அதுல ஒரு மாடல் தான் இந்த ஹைபிரிட் பிட்ச். ரொம்ப மாற்றங்கள் இருக்குன்னு சொல்றது என்ன ஆகும் தெரியுமா? ஹைபிரிட் பிட்ச் அடிலைட்ல கூட அந்த அது டிராப் இன் சர்ஃபேஸ் மாதிரி தான் டு லார்ஜ் எக்ஸ்டென்ட். அடிலைட்ல கூட விக்கெட் அந்த ஹைபிரிட் பிட்ச் டிராப் இன் சர்ஃபேஸ் எல்லாம் போக ஸ்லோ ஆயினே போயிடும். அதனால தான் இந்தியாவோட 3 ஸ்பின்னர் ஸ்ட்ராட்டஜி வெல் ரெட், கண்டிஷன்ஸ் பியூட்டிஃபுல்லி ரெட். அண்ட் பாகிஸ்தான் அந்த 150 தான் அடிச்சிருக்கணும். ஆக்சுவலி இந்தியா சுமாரா பேட்டிங் ஆனாங்க. அந்த ஒரு 20 ரன்ஸ் ரிச்சா கோஷ் ஒரு எதுக்குன்னதுதான் அதுல வந்ததுதான். 170 எல்லாம் பாகிஸ்தானுக்கு வே டு மச். இன்ஃபேக்ட் பாகிஸ்தானோட கேப்டனும் அதை தான் வந்து சொல்லியிருந்தாங்க. மிட் இன்னிங்ஸ் அப்போ இன்டர்வியூ அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் வந்து நாங்க கொடுத்துருக்க கூடாதுனாங்க. பட் சம்திங் அபவுட் த பாகிஸ்தான் டீம் கடந்த 6 மாசத்துல அவங்களுக்கு கம்ப்ளீட் சேஞ்ச், அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் வந்து கம்ப்ளீட் சேஞ்ச். இது அவங்களுக்கு புதுசான ஒரு கோச்சிங் ஸ்டாஃப். தே ஸ்டார்டட் ஆஃப் அக்ரெசிவ்லி. உள்ள வந்ததுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவோட வீக்னஸ் வந்து அப்படி காமிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. கோயிங் ஃபார்வர்ட் பாகிஸ்தான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் தேர் பேட்டிங் வாஸ் இட் வாஸ் பிலோ பார். பட் கோயிங் ஃபார்வர்ட் வாட் ஷுட் தே டூ? பாகிஸ்தான் அவங்களுக்கு போலிங் ஓகே, நீங்க ஆக்சுவலி டீசெண்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஐ லவ் ஹவ் தே போல்ட் இன்சைட் தி பவர் பிளே. ஸ்பின் தான் போட்டாங்க, அவங்க ஸ்ட்ரென்த் அதுதான். என்ன தெரியுமா சஸ்திகா ப்ராப்ளம் பாகிஸ்தானுக்கு? இந்தியாவை இன்னைக்கு எதிர்கொள்ளும் போது அவங்க கிட்ட இந்தியா கிட்ட பவர் அந்த அளவுக்கு இல்ல, அவங்க பேட்டிங்ல பவர் இல்ல. பட் பாகிஸ்தான் நாளைக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியாவோட ஆடினாங்க அப்படின்னா they will be encountering ஒரு ஃபீபி லிச்ஃபீல்டு, ஒரு ஆஷ்லி கார்டர் லேட்டர், அவங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தோன்னா இந்தியன் டீம்ல கூட ஷெஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா, அவங்க 2 பேருமே வந்து ஸ்மிருதி மந்தனா இன்சைட் அவுட் அடிப்பாங்க, ஷெஃபாலி வர்மா டவுன் த கிரவுண்ட் பாம்ப் பண்ணுவா, ஆஃப் சைட்ல அடிப்பா. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட், அந்த ரிவர்ஸ் ஸ்வீப், அந்த இதெல்லாம் ஷார்ட்ஸே கிடையாது. பட் இஃப் யூ லுக் அட் சவுத் ஆப்பிரிக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளர்க்லாம் வேணும், ஷி பிளே ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட், ஆக்சஸ் சூப்பரா பண்ணுவாங்க. மற்ற டீம்ஸ்ல அது இன்னும் நல்லா எம்ப்ரேஸ் ஆயிடுச்சு, இந்தியன் டீம்ல அது இன்னும் அந்த அளவுக்கு இல்ல. சோ இந்த பாகிஸ்தான் டீம் வந்து அந்த மாதிரி டீம்ஸோட போலிங் போடும்போது, ஒரு டேனி வயட்டா இருக்கட்டும், இங்கிலாந்து உதாரணத்துக்கு அவங்களோட மேட்ச் ஆடல, பட் ஐம் ஸ்டில் சேயிங் they will exploit the ground differently. அத பண்ணும்போது பாகிஸ்தானோட போலிங் டீசெண்டா போட்டாங்க, அதுவும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடும் நான் நினைக்கிறேன். எட்ஜ்பாஸ்டன்ல இருந்து வெளில போனா விக்கெட்டும் ஸ்லோவா இருக்காது. சோ விக்கெட் ஸ்லோவா தான் பாகிஸ்தான் வந்து கொஞ்சம் சுமாரான டீம் தான் சஸ்திகா, ரொம்ப சுமாரான டீம். அவங்க பேட்டிங்ல சுத்தமா மைட் இல்ல. ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியாவை எதிர்கொண்டாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பேஸ், சவுத் ஆப்பிரிக்காவை எதிர்கொண்டாங்கன்னா ஒரு பேஸ், they will find it a bit harder. இந்தியன் டீம்ல அந்த பேஸ் இல்ல ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அருண்ஜெத்தி ரெட்டி வந்து அப் டு தி ஸ்டம்ப்ஸ் நின்னு bowling போடுறாங்க, கிராந்தி கோட் 1 சேஞ்ச் போடுறாங்க. சோ இன் மை வியூ பாகிஸ்தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க சஸ்திகா, அந்த டோர்னமெண்ட்ல ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. இந்தியாவுமே வந்து செமிஃபைனல் போனாலே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான். ஓகே. இந்தியா வந்து கோயிங் ஃபார்வர்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஒரு பூஸ்ட்ல இருந்து போவாங்க. the kind of boost that they have got from the first match, அதுல இருந்து போவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்க நெதர்லாண்ட்ஸ் வந்து லீட்ஸ்ல வந்து மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இவங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றாங்க. பட் அதுக்குள்ள they will get the hold of it இல்லையா? going into a tournament to get that kind of the confidence and then meet the bigger team. will it actually be better for India, or you still think? இப்ப ரீசெண்டா இங்கிலாண்டோட ஆடினாங்க ஒரு சீரீஸ் சஸ்திகா, அதை பார்த்துட்டு இப்ப ஃபாலோ பண்ணிருப்பேன். இன்ஃபேக்ட் நாட் சிவர் பிரண்ட்லாம் விளையாடவே இல்லை அந்த சீரீஸ்ல. பட் இந்தியா வந்து எல்லா கேம்லயுமே வேற லிட்டில், ஐ மீன் ஒரு கேம் வின் பண்ணாங்க ஃபர்ஸ்ட், பட் அதை தவிர தேவர் அவங்களுக்கு கிளியரா தெரியுது அமோல் மஜும்தார் அண்ட் ஹர்மன்பிரீத் கௌர் என்ன ட்ரை பண்றாங்க. அந்த பாரதி ஃபுல்மாலி வந்து எதுக்கு விளையாடுறாங்கன்னு நீ யோசிச்சு பாரு. த ஃபேக்ட் தட் இந்தியா நோ தட் தே லேக் பவர். அதே மாதிரி ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட்லயும் கொஞ்சம் லைட்.
இப்ப நீ ஒரு இங்கிலாந்து சைடு எடுத்து நீ பார்த்தனா அந்த இசி வாங்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க, லாரன் பெல் சம பவுலர், யூ வுட் ஹவ் சீன் ஹர் இன் தி WPL. அத தவிர இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எனக்கு டக்குன்னு பேர் மறந்துச்சு, who doesn't play in the 11 at all. அவளும் பயங்கர குயிக்கா போடுறா, 120 130 பிளஸ் போடுறா. சோ இப்படி இருக்கும்போது இந்தியா வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல விளையாடும் போது தேர் பெஸ்ட் பெட் அட் த மோமெண்ட். கிராந்தி கவுட் வந்து லாஸ்ட் டூர்ல போன போது அங்கதான் வந்து 5 எடுத்தாங்க. பட் கிராந்தி கவுடும் அப் அண்ட் டவுன் நிறைய லீக் பண்றாங்க. என்ன ஆகுதுன்னா 20 ஓவர் கிரிக்கெட்ல 50 ஓவர் கிரிக்கெட்ல இருக்கிற அளவுக்கு கூட உனக்கு அந்த ஒரு டைம் இருக்காது. ஸோ பீப்புள் வில் டேக் யூ ஆன். அப்படி இருக்கும்போது த பால்ஸ் தட் ஆர் எக்ஸிக்யூட்டட் இந்தியா கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்றாங்க. ஃபாஸ்ட் bowlingல கொஞ்சம் லைட்டா இருக்காங்க. ஸ்பின் நீ இங்கிலாந்துல போடலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா த்ரூ த மிடில் ஓவர்ஸ் நிறைய பேருக்கு தெரியாது, விமென்ஸ் கேம்ல 5 ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கணும் சர்க்கிள்குள்ள T20ல. ஏன்னா they want more runs and it will augur for good viewing. அப்படி வைக்கிறதுனால சைடு பவுண்டரிஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டீம்ஸ்லாம். ஏன் சைடு பவுண்டரிஸ் இங்கிலாந்துல தடுக்கிறது இன்னும் கஷ்டம்னா, இங்கிலாந்துல தனி பிராக்டிஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. கிரவுண்ட் முழுக்க பிச்சு போட்டுருவாங்க பவுண்டரி லைன் வரைக்கும். சோ நீ சைடுல தட்டினா திருச்சின்னு போவோம், பால் தடுக்கவே முடியாது. இந்தியால ஒரு பால் நீ பிளிக் அடிச்சேன்னு வச்சுக்கோ, அந்த பால் 2 ரன்ஸ்க்கு போற பால் இங்கிலாந்துல 4 போயிடும். சோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க அந்த ஸ்வீப் ஷாட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. பால் ரொம்ப திரும்பாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, சோ இங்கிலாந்துல போன டைம் இந்தியால ஓடிஐ வேர்ல்ட் கப்பை வந்து வின் பண்ணோம். இங்கிலாந்துல நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா the next games are very crucial. and ஆஸ்திரேலியா or சவுத் ஆப்பிரிக்காவை வந்து when they go face ஏதாவது ஒரு கேம் ஒரு ஹை மார்ஜின்ல வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா we will seal the deal அப்படின்ட்டு let's keep the hopes, let's cheer for the girls. இன்னொரு விஷயம் ஆக்சுவலி நீ சூப்பரா கேட்ட, அந்த ஹைபிரிட் பத்தி நீ ஒரு சூப்பரான கேள்வி கேட்ட. அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, இந்த ஹைபிரிட் அதாவது வந்து டிராப் இன் சர்ஃபேஸ்ங்கிறது வேற எங்கேயோ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருது, பட் ஸ்டில் நேச்சுரல் டர்ஃப் தான். ஆனா இந்த ஹைபிரிட்ங்கிறதுல எதுக்காக இதை பண்றாங்கன்னு உனக்கு சொன்னேன்ல முன்னாடி, அந்த ஃபுட் மார்க் எல்லாம் ரிப்பேர் பண்ணணும். நீ ஃபுட் மார்க்கை ரிப்பேர் பண்ற இடத்துல சிந்தட்டிக் கிராஸ் போட்டுருவாங்க. சோ அந்த சிந்தட்டிக் கிராஸ் போட்டுறேன். இன்னைக்கு நீ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டருக்கு வந்து ஐ திங்க் தீப்தி சர்மான்னு நினைக்கிறேன், போட்ட உடனே தே ட்ரை டு ஸ்டெப் அவுட் அண்ட் ஹிட் ஓவர் கவர்ஸ். திக்கா அவுட் சைட் எட்ஜ் பட்டு பாயிண்ட் கேட்ச் போயிடுச்சு. நீ அதே மாதிரி இந்தியா பேட்டிங் ஆடும்போது கூட அந்த மாதிரி அடிக்கும்போது திக் அவுட் சைட் பட்டு பாயிண்ட்டுக்கு போச்சு. ஏன் போகுதுன்னா அந்த சிந்தட்டிக் கிராஸ் ஸ்டிச் பண்றாங்கல்ல, அந்த இடத்துல நீ வந்து பட்டி பார்க்கவே வேணாம், டிங்கரிங் பண்ண வேணாம். அதுக்காக தான் அது வசதிக்காக போடுறாங்க. அந்த இடத்துல பிச் ஆச்சுன்னா வேற பேஸ்ல வரும், நேச்சுரல் கிராஸ்ல பட்டா வேற பேஸ்ல வரும். பட் இது வந்து ஃபுல்லா பண்ண மாட்டாங்க. எந்தெந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்குமோ அந்த இடத்துல பண்ணுவாங்க, அவ்வளவு. But yes, let us keep the hope high and we will cheer for the girls. And India match எல்லாத்துக்கும் வந்துருவீங்க இல்லனா நான் வந்து பூமிக்கு எல்லா இந்தியா மேட்சும் பண்ணிடலாம். அடுத்த மேட்ச் ஒன்னும் பிரச்சனை இருக்காது சஸ்திகா. நெதர்லாண்ட்ஸ் அடிச்சிருவாங்க, பங்களாதேஷ் அதுக்கு அடுத்து நெதர்லாண்ட்ஸுக்கு நடுவுல தான் நினைக்கிறேன் சவுத் ஆப்பிரிக்கா, அப்புறம் பங்களாதேஷ் அடிச்சிருவாங்க, அப்புறம் கடைசி மேட்ச் ஆஸ்திரேலியாவோட. சவுத் ஆப்பிரிக்காவோட ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷ் நெதர்லாண்ட்ஸ்லயும் அடிச்சிட்டோம்னா செமிஃபைனல் ஷூர். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா அடிக்கலன்னா நீ ஆஸ்திரேலியா கம்பல்சரியா அடிக்கணும். ஐ ஹோப் இந்தியா டோன்ட் புட் themselves in that situation. ஆஸ்திரேலியா அடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இருக்காது. இல்ல பங்களாதேஷ அடிச்சிரும்னு கொஞ்சம் ஈஸியா சொல்ற மாதிரி இருக்கு. இப்படிதான் நம்ம சிமிலர்ல ஏன் சொல்றேங்கிறதுக்கு காரணம் இருக்கு. வெரி சிமிலர் டீம்ஸ், ஸ்பின் டிபெண்டன்ட். அண்ட் எங்க ஆடுறாங்க? மான்செஸ்டர்ல ஆடுறாங்க, ஓல்ட் டிராஃபர்ட்ல கொஞ்சம் நல்லா வரும் பால். ஐ திங்க் இந்தியா வந்து அவங்க கிட்ட இருக்கிற பேசர்ஸ் வந்து பங்களாதேஷ் பேசர்ஸோட பெட்டர். அண்ட் பேட்டிங்கும் இந்தியாவோடது ஸ்ட்ரீட்ஸ் அஹெட். பேசிக்லி பேட்டிங் இன் தீஸ் கண்டிஷன்ஸ் இந்தியா ஸ்ட்ரீட்ஸ் அஹெட் தென் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். All right. Okay. அதனால I am going to keep the hopes high. Whatever happens. நான் வந்து finger cross பண்ணிக்கலாம். But yes, let's also talk about the India versus Afghanistan. First ODI முடிஞ்சிருக்கு. யோசிக்கிறாரு, டெய்லி நிறைய இது பாத்துக்கிட்டு இருக்கேனா, அதாவது நண்பன் படத்துல சத்யராஜ் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இப்படி உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிவில இந்த மேட்ச் எப்படி அப்படி உட்கார்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களும் அப்படியே ஒரு டைம் அப்படி ரீகால் பண்ணீங்களா? இல்ல நான் எல்லா மேட்சும் கேட்ச் அப் பண்ணிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ஃபேவரட்டா நடந்திருக்கிற விஷயம் என்னன்னா பங்களாதேஷ் புட்ஸ் ஆஸ்திரேலியாவை பொளந்தது தான். பங்களாதேஷ் ஹோம்ல அடிக்கவே முடியறது இல்ல சஸ்திகா பங்களாதேஷ. அண்ட் இப்ப ரீசெண்டா பாகிஸ்தான் கூட போய் ரெண்டு டெஸ்ட் டின்னு வாங்கிட்டு வந்தாங்க, பொழந்து அமிச்சிட்டாங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான. பட் 2-1 ஆஸ்திரேலியா ஒரு கம்பேக் இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் தி சீரிஸ். பட் ஆப்கானிஸ்தான் இந்தியா கேம் நீ சொன்னதுனால லெட்ஸ் கோ பேக் தேர். பட் ஆஸ்திரேலியாவும் ஃபுல் ஸ்ட்ரெங்க் சைடு ஆடலன்னு நினைக்கிறேன். ஆனாங்க லபிஷன் ஆனாரு, பட் ஆனா தே ட்ரைட். கூப்பர் கார்னலி, ஆலி பீக்லாம் சான்ஸ் கொடுத்தாங்க. இங்க ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்சை பத்தி நம்ம திரும்பி பேசிடலாம். நிறைய பேர் நீனே கூட எனக்கு கேட்டிருந்த அக்கீப் நபி என்ன சான்ஸ் அக்கீப் நபி கொடுக்க தேவையில்லையா? கரெக்ட், அக்கீப் நபியை ரெகக்னைஸ் பண்ணதுக்கு வந்து கிண்டல் பண்ணாங்க. குர்னூர் பிராரை எடுத்திருக்காங்கன்னு. இதுதான் செலக்ஷன் சஸ்திகா. சம்டைம்ஸ் குர்னூர் பிரார் இந்த மாதிரி போடக்கூடியவர் தான் அப்படின்னு யாரோ பார்த்திருக்காங்க. என்ன போலிங் போட்டான் அந்த பையன், என்ன ஹைட். ஐ ஜஸ்ட் ஃபீல்
அவனோட அப்பர் சீலிங்கே இன்னும் ரீச் பண்ணல. அவனால இன்னும் கூட குயிக்கரா போட முடியும். ஹோப் இந்தியா கேன் லுக் ஆஃப்டர் ஹிம் வெல். அவன் பிசிக்கலி ஃபிட்டா இருந்தான், ஸ்ட்ராங்கா இருந்தான்னா 145 இஸ் ஜஸ்ட் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். அவனால சீரியஸ் பேஸ் போட முடியும். ஹி கேன் சர்வ் இந்தியன் டீம் ஃபார் அ லாங் டைம் அண்ட் சர்வ் பிரிட்டி வெல். வெரி எக்ஸைட்டட் டு see him. ஹர்ஷ் துபே did Dubé things. பயப்பட மாட்டான். he will not step off the contest. Very very happy for both the youngsters. Did very well. என்ன பண்ணாங்கன்னா they showed the entire world எதனால எங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு 2 பேரும் காமிச்சாங்க. அண்ட் ஐம் ஷுர் கௌதம் கம்பீரா இருக்கட்டும், செலக்டர்ஸா இருக்கட்டும், they would have felt mighty proud of these two being selected and they selecting them அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல சூப்பர்பான விஷயம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். நிறைய நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்னும் கூட நம்ம சேனல் ஃபாலோ பண்றது இது வந்து திருப்பி ஐ ரீஇட்டரேட் பேசிக்ஸ் ஆஃப் கிரிக்கெட் அண்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இருக்கு சஸ்திகா. நிறைய தடவை வந்து நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இஸ் நாட் அபவுட், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரெடிஜியஸ் ஒரு நல்ல ஒரு சூப்பர் கோச் எனக்கு சொன்னாரு, ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் வந்து நீ எவ்வளவு வேகமா ஓடுவ இல்ல நீ எவ்வளவு மெல்லமா ஓடுவேங்கிறது கிடையாது, உன்னோட பார்ட்னரோட ஸ்ட்ரென்த்துக்கு நீ எப்படி அடாப்ட் பண்ணுவேங்கிறது தான் ஃபர்ஸ்ட். இதை தான் உனக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுப்பாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே ஒரு வருத்தம் இருக்கு. என்னன்னா பேசிக்ஸ் நிறைய மிஸ் ஆகுது கிரிக்கெட்டர்ஸ் ஆஸ் தேர் கமிங் அப் த ரேங்க்ஸ். அது ஏன்னு எனக்கு தெரியல. ஜூனியர் லெவல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச்சஸ் இல்லாதனால ஒரு காரணமான மிஸ்டேக் யார் வேணா பண்ணலாம். இது சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவும் ஓடும்போது ஐ திங்க் 2வது 3வது ரன் அவுட்டோ இது. இதுல வந்து யாரோட ஃபால்ட்டுக்குள்ள நான் போல, ரன் அவுட் எப்படி வேணா ஆயிடலாம். அந்த இன்ஸ்டன்ட்ல நீ பண்ற டிசிஷன் தான். ஆனா ஜூனியர் ஏஜ் கேட்டகரியிலேயே இதெல்லாம் அயன் அவுட் ஆயிடும் யூஸ்வலா. என்னங்கிறது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், நம்ம ஆடியன்ஸ் புரிஞ்சு. அதுல வந்து நான் இங்க ஒரு கமெண்ட் ஒரு வீடியோல பார்த்தேன், ரோஹித் சர்மா என்னத்துக்கு ஓடினாரு தப்பா, அதான் சுப்மன் கில் முதலே நோ சொல்லிட்டாரு. சோ வெனவர் அதான் வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டான்னு உடனே அவன் மேல ஃபால்ட் ஆயிடுது அவுட் ஆனதுனால. நான் இது எல்லாருக்கும் ஒரு வாட்டி நம்ம ஷோ பாக்குறவங்களுக்கு தான் சொல்றேன். 2 விஷயம் இருக்கு, ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர். கரெக்டா? ஸ்ட்ரைக்கர்ங்கிறவர் பால ஆடுறவரு, அந்த பக்கத்துல நின்னு பாக்குறவரு நான் ஸ்ட்ரைக்கர். த தம் ரூல் கோஸ், அதாவது எவ்வளவு பேசிக்னா 2 எவ்வளோ 4 அப்படின்னு சொல்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் வாட் யூ ஆர் டாட் இன் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இஸ் ஸ்ட்ரைக்கர் பால் அடிச்சு அவனுக்கு முன் பகுதியில பால் போச்சுன்னா ஸ்ட்ரைக்கர் எஸ்ன்னு சொன்னாலும் எஸ்ன்னு சொன்னா நீ அவுட்டே ஆனாலும் ஓட வேண்டியது உன் கடமை. சோ பேசிக்லி இது என்னன்னா ஸ்ட்ரைக்கர் எஸ்ன்னு சொல்லி ஸ்ட்ரைக்கரோ நான் ஸ்ட்ரைக்கரோ அவுட் ஆயிட்டா அதுக்கு 2மே ஸ்ட்ரைக்கர் தான் அக்கௌண்டபிள் when he is hitting the ball in front of the pitch. அதே மாதிரி பிச்சுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னா இட்ஸ் த கால் ஆஃப் த நான் ஸ்ட்ரைக்கர், யூ லிசன் அண்ட் யூ ரன். இது ஐபிஎல்ல நிறைய பார்ப்பேன். தேர்ட் மேன் ஷார்ட் ஃபைன்லுக்கு ஸ்பின்னருக்கு போகும், நான் ஸ்ட்ரைக்கர் திபு திபுன்னு வருவான், ஸ்ட்ரைக்கர் நோனும். நிறைய நடக்குது ஆஃப் லேட். இது 2மே வந்து முந்தைய காலத்துல கோச்சஸ் எல்லாம் வந்து பின்னிடுவாங்க இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணா ஸ்கூல் கிரிக்கெட்லயே. சோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எலீட் லெவல்ல நடக்கிறத சம்டைம்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் அது ரோஹித் சர்மாவோட கால், இட் இஸ் டெஃபினெட்லி நாட் ரோஹித்ஸ் ஃபால்ட். ஏன் சொல்றேன்னா ரொம்ப காமன் சென்ஸ். அகைன் ஷார்ட் மிட் விக்கெட் ஃபீல்டர் பால் எடுத்த உடனே அவனுக்கு க்ளோசஸ்ட் டார்கெட் இஸ் டு ஹிட் இட் டுவர்ட்ஸ் த bowler's end த்ரோ. அதனாலதான் இட்ஸ் கால்ட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கால். ஸ்ட்ரைக்கர் ரிஸ்க் எடுத்து ஓடுறான். ஹி கமிட்டட் டு த சிங்கிள். எஸ்ன்னு ரோஹித் சொன்னதுக்கு அப்புறமா நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்து பால் வாட்சிங் இஸ் அ கார்டினல் சின். இது 2 விஷயத்தினால நடக்கலாம். என்ன தெரியுமா, ஒன்னு அந்த மொமெண்ட்ரி உன் ஸ்விட்ச் ஃபிளிக்கால, இல்ல 2வது ஒன்னால அந்த ஸ்ட்ரைக்கரோட இன்னும் உனக்கு அந்த ட்ரஸ்ட் இல்ல. இது 2 தான் நடக்கும். இட் குட் பி ஈதர். பட் ஆனா அதனாலதான் சொல்லுவாங்க 2 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஆடும்போது ஆடதான் அந்த காம்பினேஷன் வரும், அந்த இது வரும்னு. லார்ஜ்லி ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி ட்ரஸ்டிங் யுவர் டீம்மேட் தான். பின்னாடி போயிடுச்சுன்னா மச்சி நான் உன்னை நம்புறேன் வா. ஏன் பின்னாடி போயிடுச்சுன்னா நான் ஸ்ட்ரைக்கரோட காலு. ஏன்னா அந்த தேர்ட் மேன்ல இருந்து ஃபைன் லெக்கர் த்ரோ அடிக்கும் போது கீப்பர் சென்ட் தான் கிட்டக்க. சோ ஹி இஸ் புட்டிங் ஹிம்செல்ஃப் அட் ரிஸ்க். இவ்வளவு சிம்பிள். இதெல்லாம் யோசிச்சு சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். சோ ஆஸ் ஆடியன்ஸ் நம்மளும் இதை தெரிஞ்சுக்கிறது வந்து இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் மேக் பண்ணலாம். நம்மளும் அதே மாதிரி நீட்டா வந்து பேசலாம் அப்படின்ட்டு வந்து நீங்க ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்றீங்க. இல்ல இட்ஸ் நாட் தேர் ஃபால்ட். இது எப்படி ஆயிடுனா ஃபேவரட்டா பிக் பண்றோம்ல சம்டைம்ஸ். ரோஹித் சர்மா அவுட் ஆயிருக்காரு, அவர் தப்பு தான் அந்த மாதிரி. சோ அதுக்காக சொல்றேன். All right. Okay. But then definitely you are very impressed with the debutants Harsh Dubé and Gurnoor Brar. But also Shubman Gill, yet again, full runs da, 84 runs, player of the match, T20, test, ODI, எல்லா ஃபார்மேட்லயும் நான் தான் பிரின்ஸ் அப்படின்னு வந்து திரும்ப வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. And they're off to Lucknow for the second. அந்த வார்த்தை மட்டும் வேணாம் சஸ்திகா. பிரின்சஸ் இது இந்த வார்த்தையில எதுவுமே வேணாம். எனக்கு வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் அப்படி லேபிள் பண்ணும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் வைபவ் சூரியவன்ஷியும் அந்த மாதிரி தான்
ஆ? எனக்கும் பிடிக்காதுதான். பட் வந்து சரி, எல்லாரும் அது பண்றதுக்கு நெறைய ஒரு பொசிஷனிங் ரீசன் தான் இருக்கு. பட் ஓகே, நான் அதுக்குள்ள போல. பட் அ சுப்மன் கில் த பிளேயர் வேற மாரி ஆடிட்டு இருக்கான். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, அவன் ஷார்ட்ஸ் இப்படி ஆடுறது, கேம் அப்படி விளையாடுறது அதெல்லாம் இல்ல. 2 விஷயம் அவன்ட்ட பிடிச்சிருக்கு. ஒண்ணு இஸ் அப்பிடைட் ஃபார் ரன்ஸ். அதாவது எக்ஸலன்ஸ நோக்கி போறான். வெரி ஈஸி டூ டேக் த பெடல் ஆஃப் தி ஆக்ஸலரேட்டர். அதாவது ஸ்டெப் ஆஃப் தி ஆக்ஸலரேட்டர். பண்ணல. எந்த ஃபார்மேட் ஆனாலும் ஐ வில் கீப் மை எக்ஸலன்ஸ் அண்ட் பெஞ்ச் மார்க் வெரி ஹை அப்படிங்கிறான். ஐபிஎல் சூப்பர்வா ஆடினா 100 அட் முல்லன்பூர். வெளில வந்தான். திருப்பி 100 அட் முல்லன்பூர் இந்த டெஸ்ட் மேட்ச். டிடன்ட் டேக் திஸ் லெக் ஆஃப் தி ஆக்ஸலரேட்டர். திருப்பி இங்க வரான். ஓகே, என்ன வேணா நடக்கட்டும். ஐ வில் கீப் மை எக்ஸலன்ஸ். என்னோட பெஞ்ச் மார்க்கை நான் ஹையா வைப்பேன். அந்த மாதிரி ஒரு கேப்டன் வைக்கும்போது என்ன தெரியுமா ஆகும்? தி அதர்ஸ் ஆர் கோயிங் டு ட்ரை அண்ட் ரீச். They are all going to come together. So the entire டீமோட பர்ஃபார்மன்ஸை மேல உயர்த்த போறாரு. So glad that he's showing this kind of appetite. Very, very well done to Shubman Gill. Not for the knock alone, not for his performances, but in the benchmark தன்னோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா தன்னோட டீமை கூட்டு போறதுக்கு அண்ட் இது கூட சேர்ந்து இஸ் ஆல்சோ ரியலி பிகமிங் அ ரியலி குட் கேப்டன். கேப்டன்சி வந்து அவன் டேக் ஓவர் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வேர் கிளாரிங் நிறைய தெரிஞ்சுது. பட் வாட் இஸ் அப்ரிஷியபிள் இஸ் அவன் லேர்ன் பண்ண தயாரா இருக்கான். அவனோட பேட்ஸ்மேன் சுப்மன் த பேட்டர், நான் பெரிய பிளேயர் அதெல்லாம் வரல. சொல்லி கொடுத்தா கத்துக்கிற இடத்துல இருக்கிறதுனால ஐ ரியலி வாண்ட் டு கமெண்ட் ஹிம். as a captain also is getting better, which is great for India. வெல் டன். சூப்பரா வந்து வந்து சொன்னீங்க. ஆல்ரைட், ஓகே. நீங்க வந்து இப்போ அமெரிக்கால இருக்கிறதுனால ஃபுட்பால் வேர்ல்ட் கப் அங்க நடந்துட்டு இருக்கு. ஏதாச்சும் கேம்ஸ்க்கு போக போறீங்களா? அண்ட் ஏதாவது பிளேயர் அப்படியே வந்து யூ ஆர் வாட்சிங் அவுட் ஃபார் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா இன்ஸ்டாகிராம்ல என்னால ஒரு ட்ரெண்ட பார்த்து சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம நாங்க இங்க வந்து லெஸ்ஸியா லெஸ்ஸி ஆ, லெஸ்ஸி யா, லெஸ்ஸி அக்கா பண்ற எனக்கு ரவுண்ட்ஸ். எனக்கு அவங்க 2-3 விஷயம் சொன்னாங்க. லெஸ்ஸினாங்க, அடுத்து கொடால்டோ ஏதோ சொன்னாங்க ரொனால்டோக்கு. அப்புறம் ஃபேவரட் வந்து எனக்கு லட்சுமி அம்மாள் தான். நருட்டோ. ரொனால்டோக்கு வந்து ரொனால்டோ நருடோ. இதோ வருது அசிஸ்டன்ட் மெஸ்ஸி அண்ட் லட்சுமி அம்மா ராமஸ் ஒய் பாலா பாருங்க. பிகம் நம்ம லட்சுமி அம்மா இதானி அண்ட் பெஞ்சிமா. ஆண்ட்ரி மெஸ்ஸி ஒடிகிறான் என்ற பேர்ல அரோடா. நம்ம கிட்ட பாருங்க லெசி டி ஷர்ட் இறக்கி வச்சுக்கிற பாருங்க லட்சுமி அம்மாள் பாருங்க. அதே மாதிரி அர்ஜென்டினா மெஸ்ஸி பாருங்க. இது எல்லாமே நம்ம கடைக்கு நேரா வந்து சைஸ் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துன்னு போறாங்க. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நேரா வந்துருங்க. ஆன்லைன்ல ஆர்டர் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. அதே மாதிரி கடைக்கு வரவங்களும் நேரம் நடுவுல கேபிஒய் பாலா இல்ல, எனக்கு அதுல ஃபேவரட் யார் தெரியுமா? எனக்கு அதுல ஃபேவரட் பிகாமும் லட்சுமி அம்மாள் தான். லட்சுமி அம்மாள்லாம் நான் எவ்வளவு வாட்டி கேட்டிருக்கேன். இதுல இன்னொரு ஹைலைட் இருக்கு சஸ்திகா. அவங்க நேர்லயே வாங்க, எல்லாமே 350 ரூபா தான், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கங்கன்றாங்க. அதோட ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு வீடியோ பண்ணிருக்காங்க. கடைசி 3 வீடியோ 1M பண்ணிக்குது. அடுத்த ஃபியூ வீடியோஸ் நீங்க வந்து பாருங்க, ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு. ஐ ரியலி லவ்ட் இட். அதாவது இது வந்து ஃபுட்பால் FIFA வேர்ல்டு கப்பை இந்தியாவுக்கு எப்படி கொண்டு வராங்களோ இல்லையோ, செல்வி அக்கா ஃபுல்லா கொண்டு ஐ டோட்டலி லவ் த வீடியோ. அதாவது இன்ஃபேக்ட் ஃபீஃபாலயே வந்து எவ்ரிஒன் இஸ் லுக்கிங் அவுட் ஃபார் தட் லட்சுமி அம்மாள். அந்த பிளேயரை தான் வந்து எல்லாருமே வந்து தே ஆர் வாட்சிங் அவுட் பிகாஸ் தி 18-year-old சென்சேஷனா வந்து ஒரு ஃப்ரம் ஸ்பெயின். நீ வெறுமனே காதால கேட்டானா லட்சுமி அம்மாள் கண்டுபிடிக்க முடியாது. சான்ஸே கிடையாது. இன்ஃபேக்ட் என்னன்னா, முதல்ல வீடியோ இதுல சரியா வரல. லெஸ்ஸினுவாங்க மெஸ்ஸிய. லெஸ்ஸினுவாங்க. ஐயோ, ஹைலைட்டே அதுதான். பட் இதுல இன்னொரு பேரு மறந்துட்டானா, டிஒய் பாலா, ஏஒய் பாலாட்டாங்க. அது ஓகே, டிபாலா. என்னது? எனக்கு கேபிஒய் பாலான்னு கேட்டுச்சு. கலக்க போவது யாரு பாலா? இங்க வந்தாரு. எனக்கு அப்படிதான் கேட்டுச்சு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஐ ரியலி விஷ் ஃபேன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். நான் லேண்ட் ஆனேன் டெக்சாஸ் டாலஸ்ல. லேண்ட் ஆன உடனே ஒரு 2 மணி நேரம் ஆச்சு இமிகிரேஷன்ல. ஃபுல் லைன். என்னடானா ஜாப்பனீஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த டிராவல் டு வாட்ச் த மேட்ச் ஹியர். FIFA வேர்ல்டு கப்புக்கு அதுக்கு ஒரு தனி ஜோஷ் தான், சான்ஸே கிடையாது. இந்த தடவை நானும் இதை கேள்விப்பட்டேன், FIFA வேர்ல்டு கப் வந்து சரியா வந்து ப்ராட்காஸ்ட் ஆகல இந்தியாலன்னு சொல்லிட்டு. இது எனக்கு நான் எப்பவுமே பயங்கரமா ஃபாலோ பண்ற ஒரு டோர்னமெண்ட். எனக்கு ரொம்ப அந்த வேர்ல்டு கப் ரொம்ப பார்க்க ஆரம்பிச்சது காரணமே எங்க தாத்தா தான். வேர்ல்டு கப் வந்தாலும் நானும் எங்க தாத்தா உட்காந்து இப்ப கிடையாது. ஃபர்ஸ்ட் எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச பிளேயர் மைக்கேல் பேலக், ஜெர்மனில இருந்து. இங்கே ஸ்டார்டட் ஃபாலோயிங் தி வேர்ல்டு கப். மைக்கேல் பேலக் வந்து ஐ திங்க் ரொம்ப வருஷம் ஆனா. இஸ் ஆல்சோ வெரி லாங் ஸ்டாண்டிங் பிளேயர். ஜினடின் ஜிடான், கிறிஸ்டியானோ ரொனால்டோ மாதிரி ஐ திங்க் he lasted a long time. I think if I'm not wrong, ஜெர்மனி வேர்ல்டு கப் ஜெயிச்ச வருஷம் he was there. பட் இந்த வருஷம் என்னோட எப்பவுமே ஃபேவரட் சஸ்திகா. என்னது?
லக்ஷ்மி அம்மாளா? ஸ்பெயினா? லக்ஷ்மி அம்மாள் எப்பவுமே என்னோட ஃபேவரட் டீம் ஸ்பெயின் தான். ஸ்பெயின் ஓகே. ஆல்வேஸ் எவ்ரி டைம் அவங்க ஆடுற அந்த ட்ரையாங்குலர் ஃபார்மேஷன் அந்த 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 வே தே பிளே த கேம் அது மாறவே இல்ல. அண்ட் ரீசெண்டா கூட நான் ஸ்பெயின் போயிருந்தேன். அங்க த கைண்ட் ஆஃப் எந்தூசியாசம் ஃபார் ஃபுட்பால் அவங்க சின்ன ஸ்கூல் லெவல்ல இருந்தே ஃபுட்பாலுக்கு கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவம் தான் வந்து அவங்களை இங்க எடுத்துட்டு வருது. நான் ஸ்பெயினை தான் சப்போர்ட் பண்ணுவேன். பிரேசில் மேனேஜர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. தேர் கோனா பி பேக்னு பார்த்தா மொராக்கோ 1-1 ஹால்ட் பண்ணிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். கோனா பி a குட் வேர்ல்ட் கப். லெட்ஸ் see. பிரான்ஸ் கூட சம டீம் போலான்னு பாக்குறேன். பட் எனக்கு தெரியல. என்னோட உடம்பு கிரிக்கெட்லாம் மேனேஜ் பண்ண வேண்டியதா இருக்கு. இல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தா டயர்ட் ஆயிடுது. தூக்கம் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட். நானும் ஆல்சோ ஜெட் லேக், ஏஜிங் பாடி நிறைய விஷயம் இருக்குல்ல. பை த வே நம்ம ஜீன்ஸ் சாரி ஓகே தாலக் வந்து 2014 கேம்பெயின்ல இல்ல. நம்ம ப்ரொடியூசர் சொல்றாரு. He wasn't a part of the campaign. 2012 ரிட்டையர் ஆயிருக்காரு. பட் நான் 2010 அந்த சாமினா அதுல ஸ்பெயின் தான் வின்னு. வெறியா பார்த்தேன். அப்பெல்லாம் ஃபுல்லா ஸ்பெயினை ஃபுல்லா ஃபாலோ பண்ணி அமேசிங். நீங்களும் FIFA வேர்ல்ட் கப் ஃபாலோ பண்ணுங்க. ஆன் தட் நோட் நம்மளோட ஜீன்ஸ் செக்மெண்ட் வருது. vlogs பண்றேன் உங்களுக்கு இங்க அமெரிக்கால இருந்து. MLC எக்ஸ்பிளைனர் வருது. ப்ளீஸ் டூ வாட்ச். அண்ட் எக்கச்சக்க பேர் எக்ஸைட்டடா இருக்காங்க டு வாட்ச் மீ பிளே அலாங் சைட் மேத்யூ ஷாட். ஆஃப் கோர்ஸ். நீங்க வந்து இங்க பாருங்க. இந்த ஸ்டெப் எல்லாம் அதுல vlogல வரலன்னு வைங்க. நான் வந்து என்ன அடுத்த I will ஸ்டெப்? come. அன்பே என்ன இருவரும் ஸ்டெப்? கொடிமழையாக என்ன நீங்க? அதுவா? அதெல்லாம் ஓகே. வராம இருக்கட்டும். ப்ரொடியூசர்ட்ட நான் அதெல்லாம் சொல்றேன். வராது. அதெல்லாம் வராது. அதெல்லாம் அன்னைக்கே ஐஸ்வர்யா ராய், பிரசாந்த், லட்சுமி எல்லாம் ஆட்டாங்க. அதெல்லாம் வராது. அந்த ஒரு இடமா போய் நான் ரீலீவ் பண்ணுவேன். We சரி. don't disappoint the fans. இல்ல ஓகே. அந்த ஸ்டெப் எல்லாம் ஓகே. என் ஒய்ஃப கூட்டு வரல. ஐஸ்வர்யா ரோல் யார் பண்ணுவாங்க? ஹலோ பிரீத்தி இருங்க ஒரு நிமிஷம். ஏதோ ரோல் கேக்குறாங்க. சொல்லி கொடுத்துருவேன். சரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஷோலியே சொல்லிட்டேன். இதுல என்ன சொல்லி கொடுக்கறது? ஆதாரம் நானே கொடுத்துட்டேன். அன்பே இருவரும் பொடிநடையாக வாய்ப்பில்ல. பட் பொடிநடையாக வாய்ப்பு இருக்கு. பொடிநடைய வாய்ப்பு இருக்கு. பொடிநடைய டெஃபினட்டா வாய்ப்பு இருக்கு. கொண்டு வர as usual கிரிக்கெட் அண்ட் ஃபன் அரவுண்ட் இட். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி டோர்னமெண்ட். எங்களை இந்த எபிசோட்ல அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் ட்ரூலி குளோப்ல 2 இடத்துல இருந்து தனித்தனி இடத்துல இருந்து நாங்க இருந்திருக்கோம். இந்த ஷோ எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் எனிதிங் எல்ஸ் தட் யூ வாண்ட் டு நோ அபவுட் MLC, அபவுட் அமெரிக்கா, ப்ளீஸ் லீவ் இட் இன் தி காமெண்ட் செக்ஷன். அதை பார்த்து பண்ணிக்கலாம்.